ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிவோட் டேபிளோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம வந்து பிவோட்டோட எப்படி கிரியேட் பண்றது, பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி டேட்டாஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஒரு ரோ லேபிள் என்ன பண்றது, காலம் லேபிள் எதை போடணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு அதுல கொஞ்சம் அட்வான்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஜென்ரலா இங்க டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாக்குள்ள வச்சுட்டு இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே 2 கொஸ்டின் கேட்குது. டேபிள் ரேஞ்ச் கொடுத்துட்டோம். எக்ஸிஸ்டிங் டேபிள்ல ஹெச்ல கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இது நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு காலம் ஹெட்டர் ரோ ஹெட்டர்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ காலம் ஹெட்டர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட் வைஸா வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? காலம் ஹெட்டர்ல ஸ்டேட் வைஸா கொடுக்குறேன். இங்கே ஸ்டேட் வைஸா செக்ரிகேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரோ ஹெட்டர்ல வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன். இந்த அக்கௌண்டிங்ல சென்னையில எவ்வளவு சேலரி மொத்தமா நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஆனுவல் சேலரி இருக்கு, கொடுத்துட்டு ஜஸ்ட் வேல்யூஸ்ல கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்டிங்ல சென்னையில எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, கொல்கட்டால எவ்வளவு வாங்குறாங்க, மும்பைல எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற செக்ரிகேஷன் வந்துருச்சுன்னு. ஓகேங்களா? இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டாஸ்ல இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி இன்னும் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங்ல இந்த 89,000 வாங்குறாங்களா, யாரெல்லாம் வாங்குறாங்க, கொல்கட்டால யாரெல்லாம் அக்கௌண்டிங்ல வாங்குறாங்க, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றேன்? இந்த ஃபுல் நேம் ஆப்ஷன் போய் கீழே ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த ரோக்கு கீழே அப்போ வந்து இதை பேஸ்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்டா வந்துருச்சு, எக்ஸ்பிளனேஷன் வந்துச்சு. அக்கௌண்டிங் கீழே இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்க என்னென்ன லொகேஷன்ல ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்துச்சு. இதுல நமக்கு இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சப்டோட்டலோட சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நார்மலா நமக்கு நம்ம டேட்டா வந்து வெறும் அக்கௌண்டிங் கொடுக்கும்போது அதோட டோட்டலா வந்துரும். ஓகேங்களா? அது வந்து செக்ரிகேட் ஆயிடுச்சு, சப்டோட்டலோட வந்திருக்கு. இப்போ இந்த சப்டோட்டல் வந்து எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் செக்ரிகேஷன் மட்டும் கொடுத்தா போதும். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இப்போ இங்க டேட்டாக்குள்ள என்னோட கர்சர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க பிவோட் டேபிள் அனலைஸ் டிசைன் அப்படின்னு ரெண்டு இது வந்துருச்சு. ஓகேங்களா? ரெண்டு டேப் வந்திருக்கு. நம்ம இப்போ வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணா அது ரெண்டு இருக்காது. ஓகேங்களா? இப்போ உள்ள வச்சு நான் என்ன பண்றேன்? பிவோட் டேபிள் அனலைசிஸ் டிசைன் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ டிசைன்ல போறேன். உள்ள பாத்தீங்கன்னா சப் டோட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஜஸ்ட் டவுன் ஏரோ கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா டு நாட் ஷோ சப் டோட்டல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் இதை கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சப் டோட்டல் மட்டும் நமக்கு இங்க தனியா ரிமூவ் ஆயிரும். என்ன டேட்டாவோ அது மட்டும் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டாவை ரிமூவ் பண்ற கூடி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ அதாவது இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்ல கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பண்ணணும். எல்லா டேட்டாஸ்க்கும் இப்போ நம்ம எக்ஸ்டெண்டட் கொலாப்ஸ் பண்ணணும்னா பிவோட் டேபிள் அனலைஸ் இருக்குல்ல, அதுல உள்ள பாத்தீங்கன்னா இங்க ட்ரில் அப் ட்ரில் டவுன் இருக்குல்ல, இதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இப்போ நான் மைனஸ் கொடுத்தேன்னா எனக்கு எல்லா டேட்டாவும் கொலாப்ஸ் ஆயிரும். அதே மாதிரி பிளஸ் கொடுத்தேன்னா எல்லா டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். பட் இந்த மைனஸ் சிம்பிள் வந்து எனக்கு இங்க தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டேட்டா ஃபார்மெட்டா எனக்கு இருக்கணும். இங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் எனக்கு தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் உள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா பட்டன் ஃபீல்டு இருக்குங்களா, அந்த பட்டன் ஃபீல்டு நம்ம கிளிக் பண்ணனா இது வந்து ரிமூவ் ஆயிரும், மைனஸ்ங்கிறது ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து இந்த பிவோட் டேபிள் ஃபீல்டு வந்து இங்க இருக்குங்களா பாத்தீங்களா, இதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உள்ள கிளிக் பண்ண எனக்கு பிவோட் டேபிள் வராது, ஃபீல்டு வராது. இப்போ அந்த ஃபீல்டு வந்து எனக்கு ரிமூவ் ஆனதுனால என்ன பண்ண முடியாது, நம்மளால எடிட் பண்ண முடியாது. அப்ப எனக்கு அது வேணும் அப்படின்னா என்ன பண்றேன்? உள்ள கிளிக் பண்ணிட்டு பிவோட் டேபிள் அனலைஸ் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபீல்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கொடுத்தேன்னா இங்க வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீல்டு லிஸ்ட் கொடுத்தேன்னா ஹைட் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஹெட்டர் இருக்கு. ஹெட்டருங்கிறது இந்த காலம் லேபிள் ரோ லேபிள் இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டோம்னா எனக்கு இங்க மேல இருக்க இது போயிடும். ஓகேங்களா? சம் ஆஃப் ஆனுவல் சேலரி அப்படி இது மட்டும் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? வேற என்ன எனக்கு இதுல வேணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிறைய கிளம்சியா இருக்கு. எனக்கு இப்போ அந்த அக்கௌண்டிங் அண்ட் இன்ஜினியரிங் இது ரெண்டு மட்டும் எனக்கு இருந்தா போதும், மற்றது எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து பண்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நார்மலா அதுக்கு வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபையா பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைல் நேம் இருக்குங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மூணு டேபுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்து ஃபில்டர்ல போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆல்னு இருக்கு. இங்க வந்து அந்த அசோசியேட் இருக்கோ எல்லாத்தையும் வந்துருச்சு. இப்போ நான் டிபார்ட்மெண்ட்ல வெறும் ஜஸ்ட் அக்கௌண்டிங் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல யாரா இருக்கா அவங்களுக்கு மட்டும் வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு வேற ஃபினான்ஸ்ல யாரா இருக்கா, இல்ல ஐடில யாரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐடில யாரா இருக்கா, அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற செக்ரிகேஷன் வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியும் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஒரு டேட்டாஸ் இருக்குங்களா பாத்தீங்கன்னா, இந்த டேட்டால இது எனக்கு சேலரி வேணா எவ்வளவு கவுண்ட் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு நான் இங்க வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் என்ன பண்ண போறேன், கவுண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா கவுண்ட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படியும் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு, செக்ரிகேட் பண்றதுக்கு, ஒரு பிவோட் ஃபார்மட் யூஸ் பண்றதுக்கு வந்து பிவோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் நான் வந்து இங்க போட்டுட்டேன், ஃபுல் நேம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு டேட்டாஸ் இருக்கு. நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல ஒருத்தங்க இருக்காங்க, கொல்கட்டால இருக்காங்க,
மும்பைல 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஐடில 5 பேர் ஒர்க் பண்றாங்க. பட் அந்த 5 பேர் யாரு அப்படின்னு எனக்கு இந்த ஐடில மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இங்க வச்சு டபுள் கிளிக் பண்ணோம் சென்னையில அப்படின்னா, இங்க சென்னையில ஐடில ஒர்க் பண்றவங்க யார் யாரு அப்படிங்கறத மட்டும் நமக்கு செக்ரிகேட்டா டேட்டாக்கு முன்னாடி ஒரு ஷீட் கிரியேட் ஆகி ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்கு. ஐடில பாத்தீங்கன்னா 9 பீப்புள் இருக்காங்க. இப்போ இந்த 9 பீப்புளை வந்து நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகி அந்த ஷீட்ல அந்த 9 பீப்புளோட நேம் லிஸ்ட், லொகேஷன்ஸ் இது எல்லாமே ஓவரால் டீடைல் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நம்ம வந்து இந்த பிவோட் டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். பிவோட் செக்மெண்ட்ல இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. இப்ப போன பிவோட் வீடியோவும் இந்த பிவோட் வீடியோவும் ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல எனக்கு பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிவோட் மூலியமா உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பா பேஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். பை பை.